ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு வெங்காயம், தேங்காய், கடலைப்பருப்பு இருந்தால் போதுங்க, சூப்பராக பண்ணிடலாம். 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு எல்லா பருப்புமே நல்லா வறுபடுற மாதிரி வறுத்து விட்டோம்னா தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பினுடைய பச்சை வாசனை அடிக்கும். 100 கிராம் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே நீங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் கலர் மாறக்கூடாது, அதனுடைய ஈரப்பதம் மட்டும் நீங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உதிராக தேங்காயும் வறுபட்டுருச்சு. இந்த தேங்காயும் கடலையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறுறதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசாக கட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வதக்கி அரைக்கிறதுனால. லேசாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதிலே சேர்த்துடலாம். உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்கு வெங்காயம் வதங்கட்டும். இதில் கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். எவ்வளோ காரம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து அந்த சூட்லேயே 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். முன்னாடியே சேர்த்துனோம் அப்படின்னா கலர் மாறிடும். இப்போ இந்த வெங்காயம் ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, தேங்காவை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கடலை நர நரன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நம்மளுடைய தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி கொஞ்சம் இனிப்பாக, புளிப்பாக, அதே சமயம் காரமாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டான சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.